99ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதற்காக பாஜகவோட கூட்டணி வச்சாங்க சார்? எதற்காக 1980ல் இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சாங்களோ அதே காரணம் தான். எம்ஜிஆரை வீழ்த்துவதற்காக தனக்கு நிறைய கெடுதல்களை சமீப காலங்களில் செய்த ஒரு எதிரியை போய் இவர்கள் துணை சேர்ந்து கொண்டார்கள். அந்த மாதிரி இல்லை 99ல். 98ல் முதலாக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை தந்தவர் ஜெயலலிதா அம்மையார். அந்த 13 மாதங்கள் அவர்களோடு அவர் சக பயணியாக பயணித்த காலங்களில் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக்கினார் அவர்களை. வாஜ்பாய் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்தார். ஆமாம், என்னுடைய அரசியல் பொதுவாழ்வில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கலைஞர் கருணாநிதி கிட்ட ஒரு பேட்டி வாங்கி போடுது. அந்த பேட்டியில் இது 1998 ஜெயலலிதா ஆதரவோடு பாஜக ஆட்சி அமைத்து ஒரு பல மாதங்கள் ஆகிவிட்ட நிலை. இப்போ அவர் சொல்றாரு, மதச்சார்பற்ற கட்சியாக வாஜ்பேயி உடைய பிஜேபி செயல்பட்டால் திமுக ஆதரவளிக்கும். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு ஏப்ரல் 7, 1999 இவர்கள் செல்லவில்லை. இவர்கள் போன உடனே கவர்மெண்ட் விழப்போதுன்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் பிரதமர் ஃபோன் செய்கிறார். ஃபோன் செய்து கலைஞர் கருணாநிதி இடத்தில் அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய அரசு கவிழும் நிலையில் இருக்கிறது, நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று முறையாக கேட்கிறார். ஜெயலலிதா அந்த சான்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கு. 2001 தேர்தலில் அவர்களோட யாருமே இல்லை திமுகவோட. எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. மூப்பனார் இந்த பக்கம் வந்துட்டார். மூப்பனார் அவர்கள்ட்ட விலகிட்டார். அதனால 99ல் திமுக எடுத்த முடிவுக்கு அவர்கள் தந்த மிகப்பெரிய விலை அவர்களுடைய நல்லா நடந்துச்சு. 1996 to 2001 கவர்மெண்ட் நல்லா நடந்துச்சு. இருந்தாலும் அதுதான் ஒரே காரணம் நம்மளால சுருக்கிட முடியுமா சார்? அது ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா கோத்ராலாம் நடந்துருது 2002ல் நடந்துருது. அப்பவும் இருக்காங்க அவங்களோட. அப்ப கலைஞரோட நிலைப்பாடு என்ன சார்? அந்த தொல்காப்பிய பூங்கா புக்கை மதுரையில் வெளியிட்டு இருந்தார். அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதுல 30 லட்சம் ரூபாய்க்கு அந்த புத்தகம் வித்துச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசியிருக்காரு. ஓகே சார், வணக்கம். 2026 தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தற்போது கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி துரோக கூட்டணி, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட நீங்கள் எப்படி கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் திமுக தரப்புல இருந்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாங்க. அதற்கு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் 99ல் நீங்கள் கூட்டணி வச்சிங்களே, அப்போ அது என்ன துரோக கூட்டணியா, நீங்கள் எதை அடகு வச்சு கூட்டணி வச்சீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் முன்வைக்கப்படுது. 99ல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதற்காக பாஜகவோட கூட்டணி வச்சாங்க சார்? எதற்காக 1980ல் இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சாங்களோ அதே காரணம் தான். பட் இருந்தாலும் 80ல் எம்ஜிஆரை வீழ்த்துவதற்கு அவர்களுக்கு வேறு, அதாவது எப்படி ராமன் சுக்ரீவனுடைய உதவியோட தன்னுடைய மனைவியை மீட்க முடியும் என்று எண்ணினானோ அதே மாதிரி தான் 80 வரைக்கும் எம்ஜிஆரை வீழ்த்த முடியல திமுகவால். அதனால் வீழ்த்துவதற்கு ஒரு நல்ல துணை, ஒரு பலமான கூட்டாளி இருந்தால் வீழ்த்தி விடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. 80ல் நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல்களில் அது ஒரு வழி அவங்க நினைச்சது உண்மையாயிடுது. எம்ஜிஆர் தோற்று போகிறார். 37 இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வென்று விடுகிறது. 2 இடங்களில் மட்டும்தான் எம்ஜிஆர் வெல்கிறார். உடனே 2 கட்சிகளுமே பெரிய அளவில் ஆசைப்படுறாங்க. நாம் இது ஒரு வெற்றி கூட்டணி, அதனால் நாளைக்கு நாம் சட்டமன்றத்திலேயும் இந்த கூட்டணி இதனுடைய வெற்றி எதிரொலிக்கும்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வருது. எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்படுது. எம்ஜிஆர் ஒத்தையா அந்த கூட்டணியை சந்திக்கிறார். ஜூன் 3 கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்த நாள். அன்னைக்கு நான் இங்கே இருக்கேன், தமிழகம் முழுக்க, சென்னை முழுக்க வெற்றி நமதேன்னு சொல்லிட்டு பெரிய சுவரொட்டி போட்டு ஒட்டிட்டாங்க. அன்னைக்கு தான் தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. ஆனால் அன்று வெற்றி வரவில்லை. தோல்வி அவர்களை தழுவி கொண்டது. ஸோ எம்ஜிஆரை வீழ்த்துவதற்காக தனக்கு நிறைய கெடுதல்களை சமீப காலங்களில் செய்த ஒரு எதிரியை போய் இவர்கள் துணை சேர்ந்து கொண்டார்கள். அந்த மாதிரி இல்லை 99ல். 98ல் முதலாக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை தந்தவர் ஜெயலலிதா அம்மையார். ஆனால் அந்த 13 மாதங்கள் அவர்களோடு அவர் சக பயணியாக பயணித்த காலங்களில் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக்கினார் அவர்களை. வாஜ்பாய் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்தார். ஆமாம், என்னுடைய அரசியல் பொதுவாழ்வில்
இது ஒரு இதை விட பல நாட்கள் தூக்கம் இல்லாம இருந்தேன்னு சொன்னார். மிக மிக ஒரு துன்பமான ஒரு காலம் அப்படின்னு அவர் சொன்னார் இங்கே சென்னை மெரினால நடந்த கூட்டத்தில். அதனால் நாடும் அதை தொடக்கத்திலேயே வந்து அந்த அரசு அமைக்கிறதுக்கான கொடுக்க வேண்டிய ஆதரவு கடிதத்தை தராதை இழுத்தடிச்சாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் எழுப்பிய ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளாக இருந்தது. அதில் முக்கியமானது வந்து திமுக அரசு கலைச்சிடணும் அப்படின்றது. 1994 பொம்மை தீர்ப்பு வந்த பிறகு அப்படியெல்லாம் கலைக்கிறது கஷ்டம், எளிதில்லை. உங்களுக்கு 2 அவையும் ஒத்துக்கணும். நீங்கள் கலைச்சிங்கன்னா கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் வைக்கணும். நீங்கள் வந்து மக்கள் அவையும் சரி மாநிலங்களவையும் 2ம் வந்து அதை ஒத்துக்கிட்டா தான், அங்கே மெஜாரிட்டி இருந்தால் தான் ஒத்துக்கும். அது கிடையாது. மாநிலங்களவையில் அப்போ இருந்த பிஜேபி அரசுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அது ஒரு பெரிய சட்ட சிக்கலாக இருந்துச்சு. அதனால் ஜெயலலிதா அம்மையார் நிறைய அவர்களுக்கு பெரிய கெடுகள் வைத்தார்கள், அதெல்லாம் பண்ணாங்க. இந்த அரசு ரொம்ப ரொம்ப அது வந்து ஊசலாடிட்டு இருந்த ஒரு அரசு, என்னைக்கு விழுந்துரும்னு தெரியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கிடையில் இது வந்து 1998 செப்டம்பர் 15 வாக்கில் அண்ணாவுடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் அப்போ மதிமுக அந்த கூட்டணியில் இருக்குது. ஜெயலலிதாவோடு இருக்கக்கூடிய கூட்டணியில் மதிமுக இருக்குது. அந்த கூட்டணியில் பாஜக இருக்கிறாங்க. அவர் வந்து வைகோ இங்கே பிரதமரை அழைச்சிட்டு வர்றார். பெரிய கூட்டம் சென்னை கடற்கரையில். பிரதமர் வாஜ்பேயி பேசுகிறார். அதே நாள், அதுக்கு முந்தின நாளும் அந்த நாளும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கலைஞர் கருணாநிதி கிட்ட ஒரு பேட்டி வாங்கி போடுது. அந்த பேட்டியில் இது வந்து 1998 ஜெயலலிதா ஆதரவோடு பாஜக ஆட்சி அமைத்து ஒரு பல மாதங்கள் ஆகிவிட்ட நிலை. இப்போ அவர் சொல்கிறாரு, மதச்சார்பற்ற கட்சியாக வாஜ்பேயியுடைய பிஜேபி செயல்பட்டால் திமுக ஆதரவளிக்கும் அப்படின்னு முதல் முறையாக ஒரு பேட்டியில் பதிவு பண்ணுறாங்க கலைஞர் கருணாநிதி. கேட் ஓப்பன் பண்ணுறாரு. ஆமாம், பண்ணுறாரு. ஏன்னா இது அவரே சொல்கிறார் அதுக்கான காரணத்தை. இது வந்து பூரண ஆயுசு நித்திய கண்டம், அதாவது பெரிய நீண்ட கால வாழ்க்கை உங்களுக்கு உண்டு, ஆனால் நித்தம் நீங்கள் செத்து பிழைக்கணும். அந்த மாதிரி தான் வாஜ்பேயியோடைய அரசு இருக்குது அப்படின்னு கலைஞர் அந்த பேட்டியில் சொல்கிறார். இந்த மாதிரி இருக்குது. அதனால் அவரால் என்ன பண்ண முடியும், அவரால் மூச்சு விட முடியுமா, அந்த மாதிரிலாம் பேசுகிறார். இங்கே ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கார் பிரதமர். அடுத்த நாள் அவரை வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க இதெல்லாம். இப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம், நாங்கள் திமுக கிட்ட எங்கள் அரசுக்கு ஆதரவு தரணும்ன்ட்டு, அதாவது ஃபார்மலாக இல்லை, பொதுவான ஒரு ஆதரவு தரணும்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னவர், நாங்கள் மத சார்பற்றவர்களா இல்லையான்ட்டு திமுக எங்களுக்கு சான்றிதழ் தர வேண்டிய இடத்தில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். இது முடிஞ்சு போச்சு. இது செப்டம்பர் 15-16 1998. இப்போ நம்ம ஒரு 8 மாதம் தள்ளி வருவோம், அடுத்த வருஷம். இதுக்கிடையில் இந்த அம்மா நிறைய கோரிக்கைகள், கெடுக்கள், சவால்கள், டிமாண்ட்ஸு எல்லாம் பண்ணிடுறாங்க. அவங்கள வந்து ரொம்ப துன்பப்படுத்திடுறாங்க. அப்போது மார்ச்சோ ஏப்ரல் அளவில் இல்லை, இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு இந்த மாதிரி பேசிக்கிறாங்களே, அவர் வந்து ஆதரவு தருவேன்றாரு, மதச்சார்பற்ற தன்மைனா ஆதரவு தருவேன்றாரு, பிரதமர் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது நடக்கும்பொழுது பார்ப்போம், அதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் சொல்கிறாங்க. செப்டம்பர் 16 வாக்கில் 1998 அவர்கள் நம்பவே இல்லை இது மாதிரி ஒன்று நடக்கும்ட்டு. அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் 8 மாதத்தில் நடந்துருது. ஏப்ரல் 7 8 இவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அந்த பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அதுதான் வந்து ரெகுலராக கலந்து பேசி கொள்கை முடிவுகள் எடுக்கிறது, ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்கும் வேண்டிய அவருடைய தேவைகளை நிறைவு செய்து தருகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பல நேரங்களில் ஜெயலலிதா அம்மையார் போகலை, வேறு யாராவது அனுப்பி விடுவாங்க, தம்பிதுரை போவார், இல்லை மற்றவர்கள் போவாங்க. நாளும் பொழுதும் சண்டையுமா சச்சரவுமா இருக்கும். இவர்கள் ஒரு 14 பக்க அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு ஏப்ரல் 7 1999 இவர்கள் செல்லவில்லை. இவர்கள் போன உடனே கவர்மெண்ட் விழப்போதுன்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இந்த அம்மா உடனே அதுக்கப்புறம் ஆதரவை நீக்கிக்கிறாங்க.
நீக்கின உடனே அத்வானி உள்துறை அமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு தொலைபேசியில் அழைத்து முறையாக ஆதரவு கேட்கிறார் அவருடைய அரசுக்கு. அடுத்த நாள் பிரதமர் ஃபோன் செய்கிறார். ஃபோன் செய்து கலைஞர் கருணாநிதி இடத்தில் அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய அரசு கவிழும் நிலையில் இருக்கிறது, நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று முறையாக கேட்கிறார். இந்த அம்மா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்க கூடாது, பண்ணிட்டீங்க, இனிமேல் உங்களோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்ட்டு விலகிட்டாங்க. ஜெயலலிதா அந்த சான்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கு. இல்லை, அவர்கள் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நிறைய வேகமாக ஒரு பக்குவம் இல்லாத முடிவுகள் பலதையும் எடுத்த நேரம் அது. அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் சாதித்திருக்கலாம். ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்க. அதற்காக அவர்கள் ஒரு பெரிய விலை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் 5 வருஷம் இவங்களை கொண்டு போய் கூட்டணி அமைச்சரவையில் கொண்டு போய் இவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார்கள். அவங்க விலகினதுனால இவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ 2 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. உள்துறை அமைச்சர் பண்ணிட்டாரு, இவர் பண்ணிட்டாரு. உடனே இது வந்து ஒரு வாரம் முன்னாடி நடக்குது. ஏப்ரல் 13 திமுகவுடைய பொதுக்குழு கூடுது. இந்த கால்லாம் வந்த பிறகு ஒரு 4-5 நாளைக்கு பிறகு ஏப்ரல் 13 ப்ராப்ளி தமிழ் புத்தாண்டு அல்லது அதுக்கு முந்தின நாள் கூடுது. கூடி என்ன சொல்லுது, ஜெயலலிதா தான் இந்த மாநிலத்திற்கும் இந்த நாட்டிற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து, கிரேட்டஸ்ட் டேஞ்சர் அப்படின்னு ஒரு தீர்மானம். அப்போ உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் அந்த பொதுக்குழு முடிந்த செய்தியாளர்களை சந்திக்கும் போது அப்பதான் அவர் ரொம்ப மிக பிரபலமான அந்த வாசகம், மத சார்பின்மை, கம்யூனலிசம், மதசார்பு தன்மை ஜெயலலிதாவின் ஊழலை விட ஆபத்தானது அல்ல. இன்ன வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசுகிறாங்க. ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது பிஜேபிக்கு சார்பாக ஆதரவு தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் வாக்களிக்கிறார்கள். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அந்த கவர்மெண்ட் விழுந்துருது. அது வேற காரணம், அதை நம்ம போக வேண்டாம். ஸோ இதுதான் நடந்துச்சு. ஜெயலலிதா இவர்களை கொண்டு போய் அங்கே சேர்த்தார். அப்போ இருந்த முரசொலி மாறன் இது ஒரு நல்ல வழி, இந்த அம்மாவை அவர்களிடமிருந்து பிரிப்பது, இந்த அம்மாவை தனிமைப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல வழின்ட்டு. பட் அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுத்தாங்க. அந்த விலை எப்போ நடந்துச்சுன்னா 2001 தேர்தலில் தெரிஞ்சு போச்சு. 2001 தேர்தலில் அவர்களோட யாருமே இல்லை திமுகவோட. எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. மூப்பனார் இந்த பக்கம் வந்துட்டார். மூப்பனார் அவர்கள்ட்ட விலகிட்டார். இவர்கள் பிஜேபி ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்த உடனே மூப்பனார் இவர்களை விட்டு விலகி தனியாக போய்விட்டார். அப்புறம் 2000 1999 எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் கட்சி ஆரம்பித்தாரோ அந்த ஜெயலலிதாவுக்கு ஒரு உறவை புதுப்பித்துக் கொள்ளும் முயற்சியில் அவர் ஈடுபட தொடங்கினார். ஜெயலலிதாவுக்கும் அவர் அதிகமாக தேவைப்பட்டார். 2 பேரும் சேர்ந்து தான் 2001 தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் சந்தித்தார்கள். அதனால 99 திமுக எடுத்த முடிவுக்கு அவர்கள் தந்த மிகப்பெரிய விலை, அவருடைய நல்லா நடந்துச்சு. 1996 to 2001 கவர்மெண்ட் நல்லா நடந்துச்சு. இருந்தாலும் அவர்கள் பிஜேபியை ஆதரித்த ஒரே காரணத்தினால் அவர்களோடு எந்த கூட்டணி கட்சியும், அதுதான் ஒரே காரணம் நம்மளால சுருக்கிட முடியுமா சார்? அது ஒரு மிக முக்கியமான காரணம். முதல்ல அவர்களுடைய சிறுபான்மையினர் ஆதரவாளர்கள் திமுகவை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். அதுதான் அவர்கள் கொடுத்த முதல் விலை. 2வது விலை, இது ஏற்படக்கூடிய இந்த ஆப்டிக்ஸ் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு கெட்ட ஒரு ஏன்னா கோத்ராலாம் நடந்துருது 2002 நடந்துருது. அப்பவும் இருக்காங்க அவங்களோட. கலைஞரோட நிலைப்பாடு என்ன சார்? அந்த அன்னைக்கு அவர் அவருடைய தொல்காப்பிய பூங்கா புக்கை மதுரையில் வெளியிட்டு இருந்தார். அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதுல 30 லட்சம் ரூபாய்க்கு அந்த புத்தகம் வித்துச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசியிருக்காரு. ஓகே, கோத்ரா நடந்த போது கோத்ரா பத்தி அவர்கள் அறிக்கைகள் எல்லாம் கொடுத்தாங்க. பட் அது ஒரு பெரிய எதிர்ப்பா அவர்கள் அது ஒரு பெரிய திருப்பு முனை, நாம் இவர்களை விட்டு விலகிடணும்லாம் நினைக்கல. பின்னாடி அதை பெருசாக்குனாங்க. அன்னைக்கு அதை சகிச்சுக்கிட்டு தான் அவங்களோட கூட இருந்தாங்க. சரிதானா? ஸோ இவ்வளவு நடந்துச்சு. அவர்களுடைய சிறுபான்மையினர் ஆதரவாளர்கள் அவர்களை விட்டு விலகி விட்டார்கள் அந்த முடிவினால. அது ஒரு பெரிய சந்தேகத்தை திமுகவுடைய அவருடைய இரத்தத்தோடு ஊறிய ஒரு கொள்கை, மதச்சார்பின்மை என்பது, சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக இருப்பது என்பது. அதனால தான் அந்த பிஜேபியோட சேர்ந்த பிறகு கூட அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் கடைசி வரை சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு கருதி முயற்சிகளை எடுப்போம், நாங்கள் பாதுகாவலனாக தொடர்வோம் அப்படின்லாம் அவர்களுடைய அறிக்கையில், தேர்தல் வாக்குறுதி எல்லாத்திலையும் சொன்னார். அதனால் அதை யாரும் நம்பவில்லை. சரிதானா? இந்த அம்மா தேர்தலுக்கு முன்னாடியே 2001 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் தான் வெல்வோம்ன்ட்டு பல மாதங்களுக்கு முன்னாடியே பல முறை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நடந்துச்சு.
அவரோடு கூட்டணி வைப்பதற்கு யாருமே ரெடியாக இல்லை. ஒரு 7, 8, 10 ஜாதி அமைப்புகளுக்கு அவர் சீட் கொடுத்தார். கம்ப்ளீட்டா தோத்து போயிட்டாங்க. பெரிய வெற்றி அப்போ அதிமுகவுக்கு. ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய தவறு. அதனால தான் அந்த தவறை திருப்பி அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை. அவர்களுக்கு வந்து சாலிட் vote பேங்க், மைனாரிட்டி vote பேங்க், மைனாரிட்டிஸ் அவங்கள ரொம்ப நம்புறாங்க. அதனால அவர்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு ஏடிஎம்கேல எம்ஜிஆர் தலைமையிலையும் ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலையும் பல சிறுபான்மையினர் அதிமுகவில் இருந்தார்கள். அந்த அந்த அம்மையாருடைய மத சார்பு தன்மை முடிவுகளை மீறியும் இருந்தார்கள். அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது. வாணியம்பாடியில் எல்லாரும் முஸ்லிம் கேண்டிடேட்ஸ் போடும்பொழுது ஒரு ஹிந்துவை போட்டு வெல்ல முடிந்தது அந்த அம்மாவால். சரிதானா? அந்த அம்மா மேலே ஒரு மரியாதை, அது ஒரு அமைப்பு, ஒரு கிஃப்ட். அதெல்லாம் இல்லை அவங்க போன பிறகு. இவர்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை யாருக்கும் இல்லை. இவர்களுடைய 4 எடப்பாடியை வந்து அவங்களுடைய அரசை காப்பாற்றிக்கிறதுக்காக பல நேரங்களில் அவர் ஒத்துழைத்தார். இன்னைக்கு வஃப் போர்டுக்கு எதிராக அவர்கள் வாக்களிப்பதாகட்டும், அந்த சட்டத்துக்கு எதிராக, அதெல்லாம் பெரிய நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டி விட போகிறதில்லை. அவர் விலகி வந்த பிறகு கூட வந்து சிறுபான்மையினர் போய் அங்கே பெருமளவில் போய் ஒன்றும் குவிதல். சரிதானா? அதெல்லாம் கருதி தான் வந்து நமக்கு அந்த கான்ஸ்டிடியூவன்சி கிடையாது, நம்ம அதனால் இவர்களை நம்பி இறங்குவோம், நமக்கு ஒரு பெரிய பலமான ஒரு கட்சி ஆதரவு தேவை, அந்த கட்சி ஆட்சியில் இருக்குது மத்தியில், அவர்கள் நிறைய நிதி ஆதாரங்களை தருவார்கள் இந்த தேர்தலை சந்திப்பதற்கு, இதெல்லாம் கருதி தான் அவர் அங்கே போயிட்டார். இப்போ இங்கே திமுக வந்து எதிர்கட்சியாக 2001 எலெக்ஷனில் தோத்துடுறாங்க. 96 இவங்க தான் இங்கே ரூலிங் பார்ட்டியில் இருக்காங்க, டிஎம்கே. அவங்களுக்கும் பாஜகவுக்குமான அந்த உறவு எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா முரசொலி மாறன் அவர்கள் இலக்கா இல்லாத அமைச்சர், அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்ப இலக்கா இல்லாத அமைச்சராகலாம் தொடரெல்லாம் அனுமதிச்சாங்க, அமைச்சராக இருக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. ரொம்ப பெருந்தன்மையாக நடத்தினாங்க திமுகவை. திமுக வந்து ஏறக்குறைய அவர்களுடைய 5 ஆண்டுக்கு பதவிக்காலம் முடிகிற தருவாயில தான் அவர்கள் விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதில் பெரிய ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க இவர்களை. நம்ம திமுகவை ரொம்ப, அது ஒரு ரொம்ப நல்ல ஏற்பாடு திமுகவுக்கு. நிறைய பேர் அமைச்சர்களானாங்க, நிறைய திட்டங்கள் இங்கே கொண்டு வர முடிஞ்சது. திமுகவை பாதுகாப்பாக நினைச்சது. 96லேருந்து 2001 வரைக்கும் ஏற்கனவே ஆட்சியில் இங்கே இருக்காங்க, அதனால் அவர்களுக்கு யாருடைய உதவியும் அப்போது தேவைப்படலை. பட்டு 2004 வரைக்கும் அங்கே மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. இந்த அம்மா இங்கே திரும்பி ஆட்சிக்கு வந்துடுறாங்க 2001. அதுக்கப்புறம் அவர்களுடைய உதவி இவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் அது வந்து அரசியல் ரீதியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பு கருதி தன்னுடைய பிரதம எதிரியை வீழ்த்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஒரு முடிவு. ஆனால் அது வந்து ஷார்ட் சைட்டட். லாங் டேர்ம் வந்து அது திமுகவுக்கு நிறைய கெடுதல்களை கொண்டு வந்து தந்தது. 2001 பதவி போச்சு, ஒரு தீராத களங்கமாக. இதை இன்னைக்கு வந்து எடப்பாடி திருப்பி அதை சொல்கிறாரு, இல்லை நயினார் நாகேந்திரன் சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது. ஏன்னா இவர்களுக்கு வந்து பிஜேபியோட சேர்வதில் எந்த தயக்கமும் இல்லை. இவர்கள் வந்து இவ்வளவு தீவிரமாக நாங்கள் மதசார்பன்மை பேசுகிற கட்சி இல்லை. சார் அப்படி பார்த்தாலும் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார், நீங்கள் வந்து நாங்கள் பாஜகவோட அலைன்ஸில் இருந்தாலும் கூட நாங்கள் வந்து பாஜகவுக்கு வந்து கடிவாளம் போட்டோம், நாங்கள் கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அவங்க அயோத்தியை பற்றி பேசலை, சிவில் சட்டத்தை பற்றி பேசலை, இது எல்லாமே தான் எங்களுடைய சாணக்கியத்தனம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. ஜெயலலிதா தான் இருந்துச்சா? இதை ஜெயலலிதாவே அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. 370 பற்றி பேசக்கூடாது, அயோத்தியை பற்றியெல்லாம் பேசக்கூடாது, ஜெயலலிதாவே அவர்களோட பேசியிருக்காங்க அவங்க கூட்டணியில் இருக்கும்பொழுது. அதெல்லாம் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க. இவர்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவும் அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் அவர்களோட சேர்வதாக அந்த அம்மா சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து அவர்களை இதெல்லாம் கேட்டிருக்கேன், இதெல்லாம் வந்து அவர்கள் ஒத்துக்கிட்டு தான் வந்து இருக்காங்கன்ற மாதிரிலாம் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதை இவர்கள் பின்பற்றினாங்க. இது கலைஞர் அவர்களுக்கும் சொல்லி அவர் அதையும் பின்பற்றினாங்க. கலைஞர் அவர்களும் தன்னோட கொள்கையில அதாவது இவர்கள் சொல்லி அவர்கள் பின்பற்றினார்கள்னு நான் சொல்ல மாட்டேன். ஜெயலலிதா அம்மையார் கேட்டுக்கிட்டாங்க, அதனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க, கலைஞர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க, அப்படிலாம் இல்லை. அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அவ்வளவு பலமா இல்லை. இவர்களுக்கு இருந்த பலம் அவர்களுக்கு இல்லை. வாஜ்பேயி தலைமையில் இருந்த பிஜேபி அரசு நொண்டி அடித்து கொண்டு தான் இருந்தது. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் அது அங்கே ஆட்சி செய்ய முடிந்தது. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சி செய்ய வேண்டிய நிலைமை இன்று வேண்டுமானால் பிஜேபிக்கு இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு போதுமான அளவு மெஜாரிட்டி இருக்குது, அவர்களுக்கு அந்த பலம் இருக்குது. அந்த பலம் இல்லாத நேரத்திலேயே அது மாதிரி ஒரு இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய சட்டங்களை அவர்களால் நிறைவேற்றிக்க முடியுது தைரியமாக. இது வாஜ்பேயி தலைமையில் இருந்த பிஜேபி அரசுக்கும் இந்த அரசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
இது வந்து வேகமாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பின்விளைவுகளை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் அல்லது சிந்தித்தாலும் அதை சந்திக்கலாம் என்று எண்ணக்கூடிய ஒரு துணிவான அரசு இது. வாஜ்பேயி வந்து கன்சென்சஸ் சீக்கர், எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும்னு நினைக்கிறவர். அவரால் கூட வந்து ஒரு அளவுக்கு மேலே பெருசா சிலதெல்லாம் செய்ய முடியல. கோத்ரா ஃபார் இன்ஸ்டன்ஸ், என்ன யார் தண்டிக்கப்பட்டாங்க அந்த நேரத்தில்? அவர் இங்கே பிரதமராக இருக்கார். அதனால அவரால் கூட முடியல. பட் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் கடிவாளம் போட்டதாக சொல்வது இவர்களே எண்ணிக்கொள்ளலாம். அவர்களுக்கு பலம் இருந்திருந்தால் 370 அவரே எடுத்திருந்திருப்பார். சரிதானே? இன்னைக்கு இவர்களுக்கு போதுமான அளவு பலம் இருக்கா இல்லையான்றது எப்போ தெரியும்னா, சிவில் சட்டம் இருக்கு இல்லையா, பொது சிவில் சட்டம், அதை இவர்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னா இவர்கள் உண்மையிலேயே பலமானவர்கள் நீங்க நினைச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய விலையை இவர்கள் தர வேண்டியிருக்கும். அதற்கு பெரிய எதிர்வினை வரும். சிறுபான்மையினர் பலர் வந்து எதிர்ப்பார்கள். அதையெல்லாம் அவர்கள் இப்போ அந்த ஃபார்ம் லாஸ் கொண்டு வந்தாங்க, ஃபார்மிங் லாஸ், விவசாயத்தை கொண்டு வந்து திருப்பி வாங்கிட்டாங்க. அதுக்கு வந்து எதிர்ப்பு அவர்களால் சமாளிக்க முடியல. தேர்தல் நெருங்கிட்டு இருந்துச்சு, சரிட்டு திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். இப்போ பொது சிவில் சட்டத்தில் வஃப்ல வந்துட்டு எப்படி போகும்னு தெரியல. உச்சநீதிமன்றம் வந்து எப்படி முடிவெடுக்கின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் அவர்கள் அந்த போரை செய்வதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். அதுலேயே சிறுபான்மையினர்லேயே இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம்கள் அவர்கள் எங்களுக்கு இதற்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். தலாக் சட்டத்திலையும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ நம்ம நினைக்க முடியாத சில விஷயங்களை, வாஜ்பேயி அரசு சாதிச்சிருக்க முடியாத சில விஷயங்களை இந்த அரசு செய்து, பொது சிவில் சட்டம் அதனுடைய லிட்மஸ் டெஸ்டாக இருக்கும். ஓகே, சரி, நான் பார்க்கணும். நாம ஒரு மாநில கட்சி, நாம ஒரு மாநிலம், 28 மாநிலங்கள் இருக்கு. நாம வந்து நம்முடைய பலத்தை நாமே பெருசாக நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம கடிவாளம் பண்ணிட்டு இது இந்த மாநிலத்திற்குள் நம்ம இப்படியெல்லாம் பேசிக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெரியவரை பற்றி நம்ம அப்பா போகும்பொழுது அவர் எப்படி எழுந்து நின்று வரவேற்றார் தெரியுமா, நாம வேணா சொல்லிக்கலாம். அவர் எல்லாரையும் எழுந்து நின்று வரவேற்கிற நிலையில தான் இருக்காரு. சரிதானா? அதுதான் நிலைமை. இறுதியா ஒரு கேள்வி சார். இப்ப 99ல பாஜகவோட கூட்டணி வைக்கிறப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைன்றது நீங்க சொன்னீங்க, மதச்சார்பின்மை ஊழலை விட அவ்வளவு ஆபத்தானது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இப்ப ஏடிஎம்கேவும் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து, இந்த திராவிட மாடல், இந்த ஊழல் ஆட்சியை வந்து வீழ்த்துறதுக்கு நாங்க இது ஒரு வியூகமா கையில் எடுக்கிறோம், பாஜகவோட கூட்டணி வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. இது வந்து அதிமுகவுக்கு பலன் அளிக்குமா? இல்லை, அது தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நாள்ல. ஏன்னா அது முதல்ல அந்த உறவை அவர்கள் உடைச்சிருக்க கூடாது. இட் வாஸ் அ காஸ்ட்லி மிஸ்டேக். அது வந்து நாடாளுமன்றத்தில். ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பக்கம் போகவே மாட்டோம்னு அவர் பேசினதெல்லாம் வந்து தீர்மானம் தேவை. அதனால் யூ ஷுட் இன் பாலிட்டிக்ஸ் யூ ஷுட் பி வெரி ஃப்ளெக்சிபிள். ஜெயலலிதா அம்மையாரே அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க. அவர்களை விட ஒரு பலம் பொருந்திய ஒரு அதிமுக தலைவர் வந்திருப்பாங்கன்ட்டு நான் நினைக்கல. அவர்களுக்கு பிடிக்காத விஜயகாந்தோடு போய் கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். பின்னாடி அதையே சொன்னாங்க, நான் அதை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, ஆனால் கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் எனக்கு அழுத்தம் கொடுத்து பண்ணணுமான்னு சொன்னாங்க, நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த சிக்கல்கள்லாம் இருந்தாலும் கூட இப்படி எடப்பாடி வந்துட்டு முன்னுக்கு பின் முரணாக அவர் எடுத்த முடிவுகள் விலகி இருக்கக்கூடாது. விலகின பிறகு வந்துட்டு அவ்வளவு ஆணித்தரமாக நாங்கள் அந்த பக்கமே பார்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து இது எதையுமே நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு டக்குன்ட்டு போய் சேர்ந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. 4-5 நாளைக்கு பிறகு நாங்கள் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய ஒரு டைமிங் வேறு ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவர் சொன்னார், அடுத்த நாளே நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும், கூட்டணி ஆட்சி பற்றிலாம் நாங்கள் யோசிக்கலை, இந்த கூட்டணி தேர்தலுக்காகத்தான் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். அதனால் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது இப்போதைக்கு. அப்புறம் பிரிந்தவர் 2 பேரும் அந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அதெல்லாம் ஆகணும். அது ஆகும்னு நினைக்கிறேன், நாளாவட்டத்தில் ஆகும்னு நினைக்கிறேன். தேர்தல் நெருங்க மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் அதிருப்தி ஒருவேளை கூடலாம். அதை வந்து இவர்கள் எப்படி அதை கொண்டு போகிறாங்கன்றது அப்படின்றது பொறுத்து தான் இருக்குது. இவர்களோட யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்றதும் இருக்குது. எனக்கு என்னமோ 2 கட்சிக்கும் ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் வழி இல்லைன்ற நிலைமையில தான் இருக்காங்க. அதனால் இட் வில் பாசிபிளி ஒர்க் அப்படி தான் தோணுது. இறுதியாக ஒரு கேள்வி சார், அது சுருக்கமான பதில் தான். இவங்க அமித்ஷா அந்த ஐடிசி டிரான்ஸ்ஃபோலால் நடந்த மீட்டிங்கில் பேசுகிறப்ப காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்றது 2 கட்சிகளுக்கும் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது உண்மையே பாசிபிளா காமன் மினிமம் ப்ரோக்ராம்? காமன் மினிமம் ப்ரோக்ராம் முன்னாடி கூட பல பேர் கொண்டு வந்திருக்காங்களே. 1980 வந்துச்சு காமன் மினிமம் ப்ரோக்ராம், 2 கட்சியும் சேர்ந்த பிறகு. அதுக்கப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் யூபிஏ கவர்மெண்ட்டு, என்டிஏ கவர்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆஸ்பிரேஷன். அது வந்து ஒரு வேட்கை. அதுபடி தான் எல்லாம் நடக்கும்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. ஓகே, என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.